தந்தை, மைந்தர், தூய ஆவியானவருடைய திரியேக நாமத்திற்கு மாட்சிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் இந்த சிறப்பு மிகுந்த கேரல் நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அருமையான உங்கள் அனைவரையும் இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரினாலே வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். தொடர்ந்து இந்த சிறப்பு நிகழ்வின் ஆரம்பத்திற்காக ஜெபம் செய்வோம். கிருபையும் பேரிரக்கம் நிறைந்த அன்பின் நல்ல கடவுளே, இசையினூடாக இறைவனை உணர்ந்து கொள்வதற்கு எங்களுக்கு வாய்ப்பு வழங்குகின்றவரே, இந்த நாளிலும் கூட இந்த பிரசன்னத்திலே உம்முடைய கிருபை எங்கள் மத்தியிலே நிறைவாய் தங்கியிருக்கட்டும். அருமையான அன்பு 2 குழுக்களையும் ஆண்டவர் கண்ணோக்கி அருளும். அவர்களூடாக அந்த இசை இறை நாமத்தை மகிமைப்படுத்துகின்ற நிலையிலே ஆண்டவர் எங்களுக்கு அருள வேண்டும் என்று நோக்கி பார்க்கிறோம். வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவர் ஆசீர்வதியும், நீரே வழி நடத்தும். ஆரம்பம் முதல் இறுதி வரைக்கும் எந்த ஒரு இடையூறும் இல்லாதபடி ஆண்டவர் பாதுகாத்து வழி நடத்த வேண்டும் என்று மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் நல்ல கடவுளே, ஆமென். நாம் யாவரும் இணைந்து எழுந்து நின்று இறை நாம மகிமைக்காகவும் இந்த சிறப்பு நிகழ்வின் ஆரம்பத்திற்காகவும் ஞான பாடல்களிலே 109வது ஞான பாடல், பக்தரே வாரும் ஆசையாவலோடும் நீர் பாரும் இப்பாலனை என்ற பாடலை யாவரும் இணைந்து எழுந்து நின்று பாடுவோம். ஞான பாடல் எண் 109. பக்தரே வாரும் ஆசையாவலோடும் நீர் பாருமி பாலனை, வானோரின் ராஜன் கிறிஸ்து பிறந்தாரே, சாஷ்டாங்கம் செய்ய வாரும், சாஷ்டாங்கம் செய்ய வாரும், சாஷ்டாங்கம் செய்ய வாரும். இயேசுவை தேவாதி தேவா, ஜோதியில் ஜோதி, மானிட தன்மை நீ வருத்தினி, நித்ய குமாரன் ஒப்பில்லாத மைந்தன், சாஷ்டாங்கம் செய்ய வாரும், சாஷ்டாங்கம் செய்ய வாரும், சாஷ்டாங்கம் செய்ய வாரும். இயேசுவை மேலோகத்தாரே மாகம்பீரத்தோடு ஜன்ம நற்செய்தி பாடி போற்றுமே, விண்ணில் சந்தோஷம் மண்ணில் சமாதானம், சாஷ்டாங்கம் செய்ய வாரும், சாஷ்டாங்கம் செய்ய வாரும். இயேசுவை இயேசுவே வாழ்க, இன்று ஜென்மித்தீரே, புகழும் ஸ்துதியும் உண்டாகவும், அன்பின் சொரூபி அருள் அவதாரம், சாஷ்டாங்கம் செய்ய வாரும், சாஷ்டாங்கம் செய்ய வாரும், சாஷ்டாங்கம் செய்ய வாரும். இயேசுவை அமருங்கள். மிகவும் சிறப்பான
இந்த மாலை பொழுதுக்காக இறைவனை ஸ்தோத்திரிக்கின்றேன். குறிப்பாக இந்த மியூசிக்கல் ஈவெண்ட்டில் பங்கு பெறுகின்ற உங்களை அன்போடு வாழ்த்துகின்றோம், வரவேற்றுக் கொள்கின்றோம். 11 Days டீம், அதோடு கூட கன்னியாகுமரி கோரஸ்டேஸ் அசோசியேஷன் அதனுடைய அங்கத்தினர்கள் மற்றும் இங்கு வந்திருக்கிற உங்களை அன்போடு வரவேற்கும் விதமாக எங்களுடைய திருச்சபையினுடைய சபை செயலர் திரு சி ராபின்சன் அவர்கள் இப்பொழுது வரவேற்புரை ஆற்றுவார்கள். கிறிஸ்து இயேசுவில் மிகவும் அன்பிற்கினியவர்களே, இந்த மாலை பொழுதில் உங்களை அனைவரையும் காண்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. உங்களுக்கு எங்கள் மாலை வணக்கங்களை முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றேன். கிறிஸ்து இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, இந்த நல்ல நிகழ்வினை நடத்த வேண்டும் என்று இதற்கு முன்னால் நாங்கள் பல நேரங்களில் ஆலோசித்ததுண்டு, முயற்சிகள் செய்ததுண்டு. ஆனால் இறைவனது திருச்சித்தம் இன்று அதை நிறைவேற்றுகின்ற ஒரு வாய்ப்பினை இறைவன் நமக்கு அருளுகின்றார். ஆகவே முதற்கண் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி இந்த நிகழ்வு முடியும் வரையிலும் நாம் இல்லங்கள் சென்று சேரும் வரையிலும் அந்த இறைவன் தாமே நம்மை காத்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவனை முதற்கண் வேண்டுகின்றேன். கிறிஸ்து இயேசுவில் எனக்கு அருமையானவர்களே, இந்த நல்ல நிகழ்விற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கும் எங்கள் தலைமை போதகர் அவர்களை வரவேற்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். இசை என்றால் நான் சொல்லி நீங்கள் அறிய வேண்டியதில்லை, உங்களுக்கே நன்றாக தெரியும். பல இடங்களிலும் அவருடைய நிகழ்ச்சிகளில் நீங்கள் பங்கெடுத்திருப்பீர்கள் என நினைக்கின்றேன். குறிப்பாக மலையாள பிராந்தியங்களில் அவருடைய சிறப்பான செய்திகள் மக்களை ஆண்டவனுக்கு நேராக வழிநடத்தி செல்ல ஏதுவாயிற்று. அன்னாரை வரவேற்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். உங்கள் சார்பாகவும் எனது சார்பாகவும் எங்கள் திருச்சபையின் சபைக்குழு, இறைமக்கள், விசுவாசிகள் அத்தனை பேரின் சார்பாகவும் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன். அடுத்தபடியாக எங்களது உதவி திருப்பணியாளர் அவர்களை வரவேற்க வேண்டியது எனது கடமை. அவர் கீபோர்டு போடுவதில் மிகவும் தேர்ச்சி பெற்றவர். அதோடு அநேகருக்கு பயிற்சி அளித்து வருகின்றவர். அன்னாரை அறிமுகம் செய்து வைப்பதோடு வரவேற்றுக் கொள்வதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்னும் அவரது தாளந்துகள் பிரயோஜனமாய் அமைய வேண்டும் என இறைவனை வேண்டுகின்றோம். எங்கள் சபைக்குழுவின் சார்பாக, திருச்சபையின் சார்பாக அன்னாரை வரவேற்றுக் கொள்கின்றேன். அதோடு இன்று சிறப்பு விருந்தினராக நாம் ஒருவரை அழைத்திருக்கின்றோம். எங்கள் திருச்சபையால் உருவாக்கப்பட்டவர். இன்று யூடிசி பெங்களூரில் இறையியல் கல்வியை 3வது ஆண்டு படித்து கொண்டிருக்கின்றார்கள். எங்கள் திருச்சபையின் வாழ்விற்காக, வளத்திற்காக எங்கள் கொயருடைய அங்கத்தினராக இருந்து பயிற்சி பெற்று இன்று அங்கு கல்வியினை படித்து கொண்டு இருக்கின்றார்கள். அவரது சேவை எங்கள் திருச்சபைக்கு இன்னும் தேவை. அதோடு அநேகருக்கு பிரயோஜனமாயிருக்க வேண்டும் என இறைவனை வேண்டி அன்னாரை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன். கிறிஸ்து இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, இந்த இத்தனை பேரையும் நான் வரவேற்றுக் கொள்ளும்போது கன்னியாகுமரி குவாரிஸ்ட் அசோசியேஷன் டைரக்டர் திரு ஞானசேகர் தாமஸ் அவர்களை வரவேற்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். எங்களிடம் அவர்கள் கேட்டபோது நாங்கள் மன உற்சாகத்தின் பேரில் அவர்களை வரவேற்றதோடு எங்கள் ஆதரவையும் தெரிவித்தோம். இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் நான் ஒன்று கூறுகின்றேன், உங்களது சேவை எங்களுக்கு தேவை. அதோடு எங்களது ஆர்கனிஸ்ட் ஜெசு டேனியல் அவர்களையும் வரவேற்பதோடு கன்னியாகுமரி குவாரிஸ்ட் அசோசியேஷன் உறுப்பினர்கள் அத்தனை பேரையும், டைரக்டர், ஆர்கனிஸ்ட் அத்தனை பேரையும்
எங்களது சபைக்குழுவின் சார்பாக, சபை மக்கள் சார்பாக அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன். உங்கள் பணி இன்னும் சிறக்கட்டும். அதோடு இந்த நல்ல நேரத்தில் லாவெண்டர்ஸ் அசோசியேஷன் டைரக்டர் மிஸ்டர் ராப்சன் மோசஸ் அவர்கள் இங்கு வந்திருப்பது எங்களுக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. ஏனென்றால் முதலே கூறினேன், பல சந்தர்ப்பங்களில் நாங்கள் முயற்சித்தும் எங்களுக்கு அது பயன் தரவில்லை. ஆனால் ஞானசேகர் தாம்சன் அவர்களது உதவியோடு இன்று அந்த லாவெண்டர்ஸ் மியூசிக்கல் குரூப் இங்கு வந்திருப்பது எங்களுக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. டைரக்டர் அவர்களையும் மற்றும் உறுப்பினர்களையும் அனைத்து பேரையும் நான் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன். இந்த நல்ல நாளிலும் தமிழ், மலையாளம், ஆங்கிலம் 3 மொழிகளிலேயும் பாடல்களை கேட்கலாம் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. ஆகவே அத்தனை பேரையும் ஒரு சேர மீண்டும் ஒரு முறை வரவேற்றுக் கொள்கின்றேன். அத்தோடு இந்த பார்வையாளர்களாய் இந்த நல்ல நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற உங்கள் அத்தனை பேரையும் எங்கள் தென்னிந்திய திருச்சபை ஸ்காட் நகர் ஆயிரமண்டல சபையின் சார்பாக வரவேற்றுக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி கொள்கின்றோம். உங்களது மகிழ்ச்சி கொள்கின்றோம். இது போன்ற நல்ல நிகழ்வுகளுக்கு நீங்கள் உங்கள் ஆதரவை இன்னும் மென்மேலும் தர வேண்டும் என உங்களை வேண்டி, இதற்கு இந்த ஒளி அலங்காரங்கள் இன்னும் பல விதத்தில் உதவி புரிந்தவர்கள், எங்கள் சபையின் பணியாளர்கள், எங்கள் சபைக்குழு உறுப்பினர்கள் அத்தனை பேருக்கும் இறைமகன் இயேசுவின் இனிய நாமத்தில் எனது அனைவரையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன். அதே நேரத்தில் எதிர்வருகின்ற புத்தாண்டு, கிறிஸ்மஸ் பண்டிகை, இன்னும் அனைத்து நிகழ்வுகளும் உங்கள் அத்தனை பேருக்கும் ஆசீர்வாதமும் சுகமும் பலமும் சமாதானமும் நிறைந்ததாய் அமைய இறைவன் அருள் புரிய வேண்டும் என ஸ்காட் நகர் தென்னிந்திய திருச்சபை சபைக்குழுவின் சார்பாக அன்போடு இறைவனை வேண்டி எனது வரவேற்புரையை நிறைவு செய்கின்றேன். இறை ஆசியும் இறை அருளும் நம்மை காக்கட்டும். வரவேற்புரை ஆற்றின சபை செயலர் அவர்களுக்கும் வரவேற்பை கூறிக்கொள்கின்றோம். அன்பானவர்களே, இன்றைய தினம் சிறப்பு விருந்தினரை அருமையான சபை செயலர் அவர்கள் அறிமுகம் செய்தார்கள். ஆனாலும் ஒரு வார்த்தை உங்களுக்கு அறிமுகம் செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். காரணம், தேவனுடைய வார்த்தை இல்லாவிட்டால் நிச்சயமாக எந்த ஒரு நிகழ்வும் அது முழுமை பெறாது. ஆகவே இன்றைய தினம் யாரை சிறப்பு விருந்தினராக அழைக்கலாம் என்று அருமையான கொயர் மாஸ்டர் அவர்களோடு கூட சேர்ந்து விதமாக சிந்தித்துக் கொண்டிருந்தோம். அப்பொழுது நான் திடீரென்று அன்பு சகோதரருடைய முகம் எங்களுடைய மனதிலே தோன்றினது. காரணம், யூடிசியிலே மிக சில மனிதர்களுக்கு மட்டும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, WCC வேர்ல்டு கவுன்சில் ஆஃப் சர்ச்சஸ், அதனுடைய கடந்த ஆனுவல் மீட்டிங் ஜெர்மனியில் வைத்து நடைபெற்றது. அதிலே நம்முடைய இந்தியாவிலிருந்து பங்கு பெற்ற ஒரு சிலரிலே அவர்களுக்கும் ஒரு வாய்ப்பினை கிடைத்தது. அவ்விதமாக எங்களுடைய திருச்சபையின் குடும்பம் என்றே சொல்ல முடியும். அனைத்திலும் ஈடுபடக்கூடிய அருமையான குடும்பத்தினுடைய அங்கத்தினர்கள், அவர்களிலிருந்து எங்களுடைய திருச்சபையினுடைய அன்பு மகனாகவே அவர்கள் காணப்படுகிறார்கள். அவர்களை விதமாக மிகப்பெரியதான சாதனைகளை, இறையியல் துறைகளை சாதிப்பது என்பது எங்களுக்கு பெருமையான காரியம், மகிழ்ச்சியான காரியம். அதோடு கூட நாங்கள் அழைத்த பொழுது எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் அதை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்களை மீண்டுமாக பாராட்டுகின்றேன், வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம், வரவேற்றுக் கொள்கின்றோம். இப்பொழுது இன்றைய தினத்திற்கான திருமறை பாகத்தை எங்களுடைய திருச்சபையினுடைய ட்ரெஷரர் அவர்கள் திருமதி டி கிளாடிஸ் வசந்தகுமாரி அவர்கள் வாசிக்க கேட்போம். அன்பானவர்களே, அதைத் தொடர்ந்து லாவெண்டர்ஸ் டீம் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ்க்காக நீங்கள் ஆயத்தமாக உங்களை அன்போடு அழைக்கின்றோம். வாசிக்கப்பட வேண்டிய திருமறை பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 8 முதல் 14 முடிய. லூக்கா 2 வசனங்கள் 8 முதல் 14 முடிய. அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள்.
தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தியிருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். அந்த சனமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். வாசிக்கப்பட வேண்டிய திருமறை பகுதி வாசித்தாயிற்று. பிதாவே உமக்கு மகிமை உண்டாவதாக. We, Lavenders, greet you all in the name of our Lord and Savior, Jesus Christ. We are very happy to be the part of this glorious occasion, and we thank the organizers for inviting us. Lavenders is a Christian music group centered at Neyatankara, and our motto is to spread the fragrance of gospel through music. Our song is an Advent anthem, and it is centered on the characters in Bethlehem, and it is called for all of us to go to Him in Bethlehem. This song has a natural rhythmic feel which makes it immense to the listener, and I hope we can all prepare ourselves to go to Him in Bethlehem. Oh, come, let us
ദൈവപ്രിയമുള്ള മനിതർക്ക് സമാധാനം കൂറി പരലോക രാജ്യத்திற்கு அவகாசம் கொடுப்பதற்காக தெய்வ மகிமை விட்டு திருக்குமாரன் பூவில் பிறந்தார். இந்த உலகத்தின் மாய்மால ஆசைகளுக்கு அடிமைப்படாதே வாழ்வதற்கும் நித்தியமான சந்தோஷம் தருவதற்குமாக புல்லனில் பிறந்த தேவகுமாரனு மகிமை. மணிமேடையும் இல்லை அரண் மாளிகையும் இல்லை என்ற இன்பமான பாடலை கேட்போம்.
After that lovely song that came from Bethlehem, we now move on to experience the Son of God. The entire world shall be upon his shoulder. This wonderful counselor, the mighty King, the everlasting Father, and the Prince of Peace. The next classical that we sing is the 12th chorus of the famous oratorio Messiah by the well-known German composer Georg Friedrich Handel. So we humbly present before you the traditional Christmas piece, For Unto Us a Child is Born. இருளும் பயமும் நிறைந்த இந்த உலகத்தில் நிலாவு நிறைந்த இரவில் ஒரு தொழுவத்தில் இயேசு பிறந்தார்.
மனிதனின் பாபங்களை மீட்க வந்த தேவகுமாரனை வானத்திலே நட்சத்திரங்கள் பார்த்து கொண்டே இருந்தார். இடையர்கள் அழகான பாடுகளை பாடினார். ஈராவில் ഈ പൊന്നിലാവിൽ എന്ന മലയാള പാടലെ കേൾപ്പോം. Jeremiah chapter 18 verses 1 to 6 says, "The word that came to Jeremiah from the Lord, arise
and go down to the potter's house, and there I will let you hear my words. So I went down to the potter's house, and there he was working at his wheel. And the vessel he was making of clay was spoiled in the potter's hand. And he reworked it into another vessel, as it seemed good to the potter to do. Then the word of the Lord came to me, O house of Israel, can I not do with you as this potter has done? Declares the Lord. Behold, like the clay in the potter's hand, so are you in my hand. There are times when we find ourselves facing a crossroad, confused with many things going on in our lives, or struggling with something else, and on the verge of giving up. These situations offer us the best chance to simply drop whatever it is that burdens us unto God's hand. It is during these times that the only thing we can do is trust in Him. The song is composed by Nancy Price and Don Bissich. Don Bissich taught public school music for 31 years in Western New York. He is currently director of the adult choir at Pennington Presbyterian Church in Fairport, New York. Nancy Price holds Bachelor of Music and Master of Music degrees in music education from Ithaca College. Nancy Price has been writing with her former teacher, Don Bissich, since 1980, and together they have collaborated nearly 400 compositions for school and church choirs. More than 18 million copies of their works have been sold and have received several awards. This song, Mold Me, Teach Me, Use Me, Lord, is the Master's plan for His children. The song is a flowing theme with sensitivity and a human-like harmonization that surrounds the listener with warmth and meaning. Let's listen to the Kanyakumari choristers singing and enjoy the melodious song, Mold Me, Teach Me, Use Me, Lord. me.
Isaiah chapter 9, verse 6 says, "For unto us a child is born, unto us a son is given, and the government shall be upon his shoulder, and his name shall be called Wonderful, Counselor, the Mighty God, the Everlasting Father, the Prince of Peace." The anthem, "Unto Us a Child is Born," is composed by Pepper Choplin. He is a full-time composer, conductor, and with a diverse musical background, Choplin incorporates various styles such as folk, gospel, classical, and jazz. His published works include over 300 anthems with 22 church cantatas and 2 books of piano arrangements. Pepper's chief desire is to create music that will lead people to worship in a dramatic way. Here comes the Kanyakumari choristers to break forth the anthem, "Unto Us a Child is Born." Isaiah chapter 40, verse 5 says, "And the glory of the Lord shall be revealed, and all flesh shall see it," all oratorios, Messiah.
Messiah is made up of 53 pieces of music, 21 of which are full chorus pieces. And the glory of the Lord is the first full chorus that appears in the Messiah. Here we go to hear the anthem proclaiming the prophecy. Charles Francis Gounod, usually known as Charles Gounod, was a French composer. He wrote 12 operas and composed a large amount of church music, many songs, and popular short pieces, including his Ave Maria. Ave Maria is a popular and much recorded setting of the Latin prayer. Ave Maria originally published in 1853. This famous setting of Ave Maria is based on J.S. Bach's Prelude No. 1 in C major from the first volume of his collection, The Well-Tempered Clavier. Here comes the Nightingale of Kanyakumari choristers, Jemima, to sing Ave Maria. Maria.
அமர்ந்த வண்ணமாக தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். வார்த்தை மாம்சமானவரை, வார்த்தைகளை அடியேன் நாவில் தாரும். கேட்கிற எங்கள் எல்லாருடைய இருதயத்தின் சிந்தனைகளை ஒருமுகப்படுத்தும். கிறிஸ்துவழி மன்றாடுகிறோம் தந்தையே, ஆமேன். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய எம்பெருமான் இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற இனியனல் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் பரிசுத்த ஓய்வு நாளுக்குரிய மாலை நேர வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நல்ல நாளில் சிறப்பு மிகுந்த இந்த நிகழ்வில் நல்லதொரு வாய்ப்பினை எனக்கு நல்கி உங்கள் முன்பு என்னை நிறுத்தி இருக்கிற பாசத்திரு கண்ணியத்திற்குரிய என்னுடைய அன்பு ஆசிரியர், இந்த திருச்சபையின் மூத்த போதகர் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய உடன் சகோதரர் பணியாளர் அன்பு சகோதரர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான போதகர்களோடு இணைந்து சிறந்த பணியாற்றி கொண்டிருக்கிற இந்த திருச்சபையினுடைய அன்பு செயலர், சபைக்குழு அங்கத்தினர்கள், இறை குடும்பங்கள், உங்கள் யாவரையும் வாழ்த்தி என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தி லெவண்டர்ஸ் அண்ட் KCA பாடகர் குழு அங்கத்தினர்கள் உங்களுக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மிக சுருக்கமாக நாம் இன்று ஆசரித்து வருகிற நல்ல ஒரு நிகழ்வை மையமாக கொண்ட ஒரு சிந்தனையை உங்களுக்கு முன்பு பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். நாம் நற்செய்தி பாடமாய் படிக்க கேட்ட தூய லூக்கா என்பவர் எழுதிய நற்செய்தி நூல் 2வது அதிகாரம். ஒரு கொயர் அன்று இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் போது மந்தையை காத்து கொண்டிருந்த மேய்ப்பர்களுக்கு முன்பாக தோன்றி பல ஆண்டுகளாக மக்கள் தங்கள் இருதயத்தில் கேட்டுக்கொண்டிருந்த 3 கேள்விகளுக்கான பதிலை அவர்களுக்கு உரைத்தார்கள். பாடலும் இசையும் இஸ்ரவேல் மக்களின் வாழ்வோடு இணைந்தே பயணித்தது. இஸ்ரவேல் மக்களின் வாழ்வியலை நாம் திரும்பி பார்ப்போம் என்றால், அவர்களுடைய பிறப்பு முதல் இறப்பு வரை, அவர்களுடைய தாழ்வு முதல் அவருடைய உயர்வு வரை பாடல்கள் அவர்களோடு உடலும் உணர்வும் போன்று பயணித்தது. கிறிஸ்துவின் பிறப்பில் கூட அவருடைய பிறப்பிற்கு முன்பு பாடல்தான் அதிக முக்கியத்துவம் பெறுகிறது. எனவேதான் இந்த அட்வென்ட் காலகட்டத்தில் பலவிதமான பாடல்கள் பல நபர்களால் பாடப்பட்டதை நாம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சிந்திக்கிறோம். மரியாளின் பாடல், சகரியாவின் பாடல், எலிசபெத்தின் பாடல் என்று அந்த பட்டியல் நீண்டு கொண்டே செல்லுகிறது. இந்த கொயர் ஹெவன்லி ஹோஸ்ட் என்று ஆங்கில வேதாகமும் நமக்கு சொல்லுகிறது. they sung with angels. இன்று உங்களுடைய பாடல்களை எல்லாம் கேட்கிற போது அன்று பரலோகத்தில் பாடப்பட்ட பாடல் எவ்வளவு இனிமையாக இருந்திருக்கும் என்று கற்பனை செய்ய முடிந்தது. அதற்காக உங்களுக்கு நன்றிகளை நான் சொல்லிக்கொள்கிறேன். இங்கு தேவதூதர்கள் அன்று மேய்ப்பர்கள் முன்பு பாடிய அந்த பாடல் லூக்கா 2வது அதிகாரம் 14வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக. இந்த சிறிய ஒரு கோரஸ், ஒரு சின்ன ஒரு கவியில் பல ஆண்டுகளாக மக்கள் கேட்டுக்கொண்டிருந்த கேள்விக்கான பதில் முற்றிலுமாய் அடங்கியிருந்தது. அது எந்த கேள்வி? இந்த பாடலில் எந்த விடையை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் என்பதை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். முதலாவது, அந்த கொயர் பாடிய பாடலின் ஒரு ஸ்டான்ஸா எப்படின்னு சொன்னால், உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை. ஏன் பரமசேனை அல்லது ஹெவன்லி ஹோஸ்ட் இந்த ஒரு பதத்தை இங்கு பயன்படுத்த வேண்டும்? உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை. 1 நாளாகமம் 16வது அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொண்டால், முதல் முறையாக ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு ஆராதனை முறைமையை தாவீது இஸ்ரவேல் மக்களுக்கு என்று ஏற்படுத்துகிறார். அந்த கொயர் அல்லது அந்த ஆராதனை முறைமையில் அந்த தொழுகை ஆரம்பிப்பதற்கு முன்பு மக்கள் எல்லோரும் எழுந்து கடவுளை துதித்தார்கள். அந்த துதி கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லுகிற ஒரு ஸ்டேட்மெண்டை மையமாக வைத்திருந்தது. அன்று தாவீது ஆரம்பித்த அந்த ஒழுங்குமுறை இன்றளவும் யூதர்களால் பின்பற்ற வருகிறது. எனவே இங்கு தேவதூதர்கள் பயன்படுத்திய இந்த பாடல், அதன் வரி கடவுளை துதிப்பதாக இருந்தாலும் அது ஒரு
யூதர்களுடைய ட்ரெடிஷனாக இருந்தாலும் அதற்கு பின்பு இருந்த மறைந்திருந்த ஒரு ஹிடன் ஹிஸ்டரி என்னவென்றால், நம்ம நியூ டெஸ்டமெண்ட்டுக்கும் அந்த ஓல்ட் டெஸ்டமெண்ட்டுக்கும் நியூ டெஸ்டமெண்ட்டுக்கும் இடைப்பட்ட காலத்தில் யூதர்கள் சந்தித்த மாபெரும் சவால்களை அது வெளிப்படுத்துவதாக இருந்தது. ஒருவேளை நம்முடைய பைபிளை எடுத்து நம்ம பார்த்தோன்னு சொன்னால் ஒரே ஒரு பேஜ் மாத்திரம்தான் நமக்கு இருக்கும், ஓட்ரிக்கும் என்ட்ரிக்கும் நடுவில். ஆனால் அந்த ஒரு பேஜ் சுமார் 400 ஆண்டு கால வரலாற்றை அடிப்படையாக கொண்டது. ஏனென்று சொன்னால், நீங்கள் ஓல்ட் டெஸ்டமெண்ட்டை ரொம்ப கவனமாக நீங்கள் கவனித்தீர்கள் என்று சொன்னால், ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் இஸ்ரவேலர்கள் ஓனர்ஸ் ஆஃப் த லேண்ட், அவர்கள் ஓனர்ஸ், அவர்கள் ரூலர்ஸாக இருந்தாங்க சொந்த நாட்டில் சொந்த தேசத்தில். ஆனால் என்ட்ரிக்குள்ளே நீங்கள் வரும்போது, மேத்யூவை நீங்கள் படிக்கும்போது, தே ஆர் ஸ்லேவ்ஸ் இன் தயர் ஓன் லேண்ட். சொந்த நாட்டில் சொந்த தேசத்தில் ரோமர்களுக்கு அவர்கள் அடிமையாக இருந்தார்கள். அப்படி என்று சொன்னால், ஓற்றி முடியும் போது ஒரு நிலையில் யூதர்கள், அதாவது இஸ்ரேலர்கள் வைக்கப்பட்டிருந்தார்கள். என்ட்ரி ஆரம்பிக்கும் போது அதே யூதர்கள் வேறு நிலையில் தங்களுடைய வாழ்வியலை வாழ்ந்து வந்தார்கள். அப்படி என்றால் நிச்சயமாக இந்த இரு செக்ஷனுக்குள்ளாக நடுவாக ஒரு கேப் இருந்தது. அந்த கேப் சுமார் 400 ஆண்டை கொண்டிருந்தது. அதை தான் இறையியலாளர்கள் சொல்லும்போது இன்டர் டெஸ்டமெண்டல் பீரியட் என்று சொல்லுவார்கள். இன்னும் ஆழமாய் சொல்ல போனால் பீரியட் ஆஃப் சைலன்ஸ் என்று சொல்லுவார்கள். பொதுவாகவே ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல ஆண்டவர் மக்களை தொடர்பு கொள்வதற்கு ப்ராஃபெட்ஸ் பயன்படுத்தினார், தீர்க்கர்களை பயன்படுத்தினார். ஆனால் இந்த 400 ஆண்டு காலம் பீரியட் ஆஃப் சைலன்ஸ் என்று சொல்லப்படுகிற போது கடவுள் மக்களை தொடர்பு கொள்ளவே இல்லை. மக்களுக்கும் கடவுளுக்கும் எந்த தொடர்பும் இல்லாதிருந்தது. ஸோ மக்களுக்குள்ளாய் ஒரு கேள்வி இருந்தது, நாங்கள் ஏன் அடிமைகளாய் இருக்கிறோம்? இஸ்ரவேலை வரலாற்றில் வெற்றி சிறக்க செய்த ஆண்டவர் எங்கே? நாங்கள் ஏன் மௌனமாய் இருக்க வேண்டும்? எங்களுக்கும் ஆண்டவருக்குமான பங்கு என்ன? தாயின் கருவில் எங்களை தெரிந்தெடுத்து உள்ளம் கையில் வரைந்து வைத்தவர் எங்கே என்கிற அடுக்கடுக்கான கேள்விகள் இஸ்ரவேல், குறிப்பாக யூதர்களுக்குள்ளாய் மறைந்து புதைந்து இருந்தது. எனவேதான் இங்கு வந்த கொயர் முதலாவது அந்த மந்தை மேய்ப்பர்களுக்கு சொல்லும்போது உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை என்று சொன்னார்கள். உன்னதம் என்று சொன்னால் இன்று நம்முடைய மைண்டுக்கு வருவதெல்லாம் ஹெவன். அன்று ஹெவன் அல்ல, அன்று உன்னதம் என்று சொன்னால் உயர் பர்வதம். அந்த உயர் பர்வதம் சயன், அதாவது சியோன். சியோனிலே ஜெருசலேம் இருந்தது, ஜெருசலேமிலே ஆண்டவர் தங்கி இருந்தார் என்று சொல்லுகிற நம்பிக்கை அன்று யூதர்களுக்குள்ளாய் ஆழமாய் இருந்தது. 400 ஆண்டுகள் எந்த தொடர்பு மக்களோடு ஆண்டவருக்கு இல்லை. இங்கு ஒரு கொயர். எனவே தான் இந்த இடத்தில் அந்த கொயரை மிக அழுத்தமாக சொல்கிறேன். இங்கு நீங்கள் பாடுகிற பாடல்கள், உங்களுடைய வார்த்தைகள் இஸ் நாட் only to show your talents, but you are conveying God's message to God's people. நம்முடைய கொயருடைய மையமே கடவுளுடைய செய்தியை கடவுளுடைய மக்களுக்கு சென்று சேர்ப்பது. நம்முடைய லிரிக்ஸ் அன்று அந்த கொயர் மந்தை மேய்ப்பர்களுக்கு மாபெரும் செய்தியை கொண்டு சேர்த்தது. உன்னதத்தில் தேவன் இருக்கிறார். இது மாபெரும் கேள்விக்கான ஒரு பதில். சுமார் 400 ஆண்டுகள் கேட்ட கேள்விக்கான பதில், எங்கள் ஆண்டவர் எங்கே? இங்கு அந்த கொயர் பதில் சொன்னது, உன்னதத்தில் இருக்கிறார், அவர் ஜெருசலேமில் இருக்கிறார். அது அவர்களுக்கு நம்பிக்கை கொடுத்தது. எங்களுடைய இந்த ஆட்சி, இந்த ரோமர்களுக்கு கீழாய் நாங்கள் இருக்கிற இந்த ஆளுகை மிக விரைவில் அது தீரப்போகிறது, நாங்கள் வெற்றி சிறப்போம் என்று நம்பிக்கை கொடுத்தது. காரணம் அவர்கள் கடந்து வந்த வரலாறு அப்படிப்பட்ட வரலாறு. எங்கெல்லாம் இஸ்ரவேல் அடிமையாயிருந்தார்களோ அங்கெல்லாம் அவர்களுடைய அடிமை நாட்களின் கடைசியில் ஆண்டவர் தீர்க்க தரிசனங்கள் உரைத்தார். அது நிறைவேறிற்று. இங்கு ஆண்டவருடைய பிறப்பின் போது உரைக்கப்பட்ட இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும் என்று சொல்லுகிற மாபெரும் நம்பிக்கை அவர்களுக்குள்ளாய் தோன்றியது. இரண்டாவது, அந்த பாடலின் அடுத்த ஒரு பதம் பூமியிலே சமாதானம். இரண்டாவது அவர்கள் சொல்லுகிற போது பூமியிலே சமாதானம் என்று பாடுகிறார்கள். இந்த இடத்திலேயும் ஆண்டவருடைய பர்த், அதன் வழியாய் நாம் கிடைக்கப்பெறுகிற பீஸ் என்று சொல்வது முந்தைய சமாதானத்தை விட வித்தியாசமானது. இதுவரைக்கும் நம்ம ஹிஸ்டரி ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல நீங்க படிச்சீங்கன்னு சொன்னா, இஸ்ரேல் ஹிஸ்டரியை நம்ம ரொம்ப பார்க்கும்போது இது மட்டும் அவங்க சமாதானம் பெற்றுக்கொண்ட இடம் அல்ல. எங்கெல்லாம் அவங்க அடிமையாக இருந்தாங்களோ அங்கெல்லாம் அவர்களுக்கு சமாதானம் கிடைத்தது. எப்போன்னு சொன்னால், ஆண்டவர் அங்கிருந்து அவர்களை விடுதலையாக்கி
கொண்டு வந்தபோது. ஆனால் இந்த விடுதலை சற்று வித்தியாசமானது. ஒருவேளை இந்த இடத்தில் யூதருக்கு மாத்திரம் இந்த விடுதலை என்று வைத்திருப்போமே, இந்த வேர்ஸ் எப்படி இருக்கும் தெரியுமா? பூமியிலே சமாதானம் என்று இருப்பதற்கு பதில் யூதருக்கு சமாதானம் என்று இருந்திருக்கும். ஆமாவே இல்லையா? ஆமாம். ஆனால் இங்கு பூமியிலே சமாதானம் என்று சொல்லுகிற போது கடந்த நாட்களில் எந்த வழியாக எந்த முறைமையின்படி நீங்கள் சமாதானத்தை பெற்றுக்கொண்டீர்களோ அந்த முறையில் அல்ல, இந்த முறை உங்களுடைய பாதை புதிய பாதை என்று சொல்லுகிற தீர்க்கத்தை அங்கு இந்த பாடல் குழுவினர், அந்த கொயர் வெளிப்படுத்தியது. இதுவரையிலும் இஸ்ரவேல் பெற்றுக்கொண்ட சமாதானம் எப்படிப்பட்ட சமாதானம் என்று உங்களுக்கு நான் சொல்வேன் ஆகில் சில எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு தருவேன். எங்கெல்லாம் இஸ்ரவேலர்கள் அடிமையாக இருந்தார்களோ அந்த அடிமைத்தன இடத்திலிருந்து வெளியேறும் போதெல்லாம் இஸ்ரவேலர்களை அடிமையாய் வைத்திருந்த நாடுகள், தேசம் அல்லது மனிதர்கள் தங்களுடைய வாழ்நாள் முழுவதும் மறந்து போகாத வண்ணம் வடுக்களை தான் இஸ்ரவேலர்கள் ஏற்படுத்தி சென்றார்கள். எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்வேன்னு சொன்னால், இஜிப்டில் இருந்து அவங்க வெளியே வந்தாங்க. என்ன செய்துட்டு வந்தாங்க ஞாபகம் இருக்கா? த லாஸ்ட் டே தலைப்பிள்ளை சங்காரத்தை அவங்க செய்தாங்க. ஞாபகம் இருக்கா? த ஃபர்ஸ்ட் born இஸ் a prince or princess for the whole dynasty. பெரிய ஒரு டிசாஸ்டரை ஏற்படுத்திட்டு இஸ்ரேல் வெளியே வந்தாங்க. அசிரியாவிலிருந்து அவங்க வெளியே வரும்போது அந்த பட்டணத்தை முழுவதும் கொள்ளையடித்துட்டு வந்தாங்க. ஈவன் குழந்தைகளை கூட அவங்க விட்டு வைக்கல. பாபிலோன்லேருந்து அவங்க வெளியே வரும்போது அவங்களுடைய கலைநுட்பத்தை எல்லாம் சிதைத்து அந்த பட்டணத்தை தீக்கிரையாக்கி விட்டு வெளியே வந்தாங்க. இன்னும் பல தேசங்களில் இருந்து அவர்கள் வெளியே வரும்போது அங்கிருந்த ஆண்கள், குறிப்பாக வாலிபர்களை ஒருவரை கூட அவர்கள் விடாதபடி அழித்து விட்டு வெளியே வந்தாங்க. இதுதான் இஸ்ரேல் கெயின் பண்ண சமாதானம் இயேசுவின் பிறப்பு வரையிலும். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பில் மிக தெளிவாக சொல்லப்பட்டது, இனி யூதருக்கு மாத்திரம் சமாதானம் அல்ல, பூமிக்கு சமாதானம். எனவேதான் நாம் அழுத்தமாக சொல்லுவோம், அவர் உலக இரட்சகர். அவர் தனி பிரிவுக்குரியவர் அல்ல, ஒட்டுமொத்த உலகிற்கு உரியவர். இந்த இடத்தில் சொல்லப்பட்ட இரண்டாவது காரியம்தான், இந்த பூமிக்கு சமாதானம் தான் இயேசுவை இந்த யூதர்கள் எதிர்ப்பதற்கு காரணம். ஏனென்றால் யூதர்கள் இயேசுவை எப்படி இமேஜின் பண்ணாங்க? நாட் ஜீசஸ். அவங்கள ரட்சிக்க வருகிற ரட்சகருக்கு எப்படி எதிர்பார்த்தாங்கன்னு சொன்னால், அவர் பட்டயத்தோடு வருவார். ஏன்னா அவங்க சந்தித்த ராஜாக்கள் எல்லாம் மாவீரர்கள். தாவீது, சாலமோன், சவுல் எல்லாம் சாதாரண ஆட்கள் அல்ல, பட்டயத்திற்கு பெயர் வாங்கியவர்கள். அவர்களை போன்று யூதராஜ சிங்கம் வருவார், பட்டயத்தினால் எல்லா மக்களையும் வீழ்த்தி போடுவார். நாங்கள் வெற்றி சிறப்போம் என்று நம்பினார்கள். அது நடக்கலை. ஆனால் ஆண்டவர் பட்டயத்தோடு வரவில்லை, பாசம் காட்டி வந்தார். ஆண்டவர் குதிரை மீது வீரனாக வரவில்லை, தாயின் கருவில் இருக்கும் போதே கழுதையின் மீது அவர் பயணித்தார். அவர் ஆக்ரோஷத்தோடு வரவில்லை, ஏழை எளிய மக்களின் ஆரவாரத்தோடு வந்தார். ஆண்டவர் வேகமாக வரவில்லை, ஆண்டவர் விவேகத்தோடு வந்தார். இது ஒருவேளை இஸ்ரவேல் மக்களுக்கு ஏமாற்றத்தை தந்து அவரை சிலுவைக்கு நேராய் ஒப்பு கொடுத்தாலும் அந்த சிலுவை இன்று உங்களுக்கும் எனக்கும் மேன்மையாய் நின்று கொண்டிருக்கிறது. அன்று அந்த கொயர் பாடிய பாடலின் ஒரே ஒரு கவி, பூமியிலே சமாதானம், அது எவ்வளவு பெரிய எதிர்காலத்திற்குரிய அந்த லட்சிய பயணத்திற்குரிய அடித்தளம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இறுதியாக அந்த பாடலுடைய கடைசி பகுதி, மனுஷர் மேல் பிரியம், மனுஷர் மேல் பிரியம். அதோடு அந்த பாடல் நிறைவு பெறுகிறது. மனுஷர் மேல் பிரியம் என்று சொல்வது அன்று வாழ்ந்த மக்கள் வாழ்ந்த அந்த அவர்களுடைய நிலையை, அந்த கான்டெக்ஸ்டை நமக்கு விளக்கி சொல்லுகிறது. இஸ்ரேல் மக்களுடைய வாழ்வில் அடிமைத்தனம் என்று சொல்வது புதிதல்ல. வருஷத்திற்கு ஒருக்க அவங்க அடிமைத்தனம் போனது மாதிரி அவங்களுடைய ஜேர்னியே தான். போனோம், மறுபடியும் நாட்டிற்கு வரணும். சொந்த நாட்டில் அவர்கள் இருந்ததை விட அடிமை நாட்டில் இருந்தது தான் கூடுதல். ஹிஸ்ட்ரி நீங்கள் படிச்சிங்கன்னு சொன்னால் அதான் உண்மை. ஆனால் இந்த முறை சொந்த நாட்டில் அவர்கள் அடிமையாக இருந்தபோது ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. இஜிப்டில் உள்ள அடிமைத்தனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க கஷ்டப்பட்டாங்க, இல்லைன்னு இல்லை. ஆனால் அவங்களுக்கு அவங்க செஞ்ச தொழில் தான் அங்கே செஞ்சாங்க. ஆடு மேய்ச்சாங்க, மாடு மேய்ச்சாங்க, கழுத மேய்த்தாங்க, செங்கல் அறுத்தாங்க, விவசாயம் பண்ணாங்க. அது அவங்களுடைய குலத்தொழிலை போன்றது. எல்லாருக்கும் அது தெரியும். எல்லாருக்கும் விவசாய நிலம் உண்டு, அதை செய்தார்கள். ஆனால் அங்கே பட்ட ஒரு கஷ்டம் என்னென்னா, மென்டலி டார்ச்சர் இருந்துச்சு. குடும்பத்தோடு அவங்க ஸ்டே பண்ண முடியலை, பனி சுமை அதிகமாக இருந்தது.
5 மணிக்கூர் பணி செய்வதற்கு அவங்க 10 மணி நேரம் பணி செய்தாதான் அந்த 5 மணி நேரத்திற்குரிய கூலி அவங்களுக்கு கொடுக்கப்படுது. அப்படி கஷ்டப்பட்டாங்க. பாபிலோன் எக்ஸைல் அவங்க போகும்போது அங்கே எல்லாம் இண்டஸ்ட்ரி, ஃபேக்ட்ரி, உலோகங்களை உருக்கும் தொழில், அது அவங்களுக்கு புதுசாக இருந்து உடல் உழைப்பை அதிகமாய் கொடுக்க வேண்டியது இருந்தது. ஈஜிப்டில் மென்டலி, பாபிலோனில் ஃபிசிக்கலி அவங்க கஷ்டப்பட்டாங்க. ஆனால் ரோமர்கள் அவர்களை அடிமைப்படுத்திய போது ரெண்டுமே அவர்களுக்கு இருந்தது. மென்டலி அவங்க டிப்ரெஸ் ஆனாங்க, ஃபிசிக்கலி அவங்களுக்கு டிப்ரெஷன் இருந்தது. காரணம் என்னன்னு சொன்னால், இந்த இடத்தில் புது கல்ச்சர், புது ட்ரெடிஷன், புது லாங்குவேஜ், புது கஸ்டம், புது ஃபுட் எல்லாமே புதியதாக இருந்தது. புதிய லாங்குவேஜ். இதுவரையிலும் இஸ்ரேலர்கள் அல்லது யூதர்கள் பின்பற்றியது ஹீப்ரூ. இப்பொழுது அவர்கள் கிரேக் படிக்க வேண்டியதாக இருந்தது. அவங்களுக்கு ஈஸியாக இந்த சிச்சுவேஷனை அடாப்ட் பண்ண முடியலை. ஒருவேளை இவர்கள் அந்நிய தேசத்தில் சென்று வாழ்ந்திருந்தால் அது அவர்களுடைய தேசம், அங்கே சர்வை பண்ணுவதற்கு அவர்கள் பழகி இருக்கலாம். இது இவர்களுடைய சொந்த தேசம். எப்படி என்னுடைய மொழியை நான் விட்டுக் கொடுக்க முடியும்? இன்று பல மொழிகள் நமக்கு முன்பாய் நமக்குள்ளாய் திணிக்கப்படுவதை போன்று, பல கலாச்சாரம் நமக்குள்ளாய் திணிக்கப்படுவது போது, ஒரே ஒன்னஸ் இன்னைக்கு நமக்கு ஒரு பிம்பம் நமக்கு கிரியேட் ஆவதை போன்று, அன்று சொந்த நாட்டில் இஸ்ரேலுக்குள்ளாய் ஒரு ஒன்னஸ் இருந்தது. அது கிரேக்கத்தை அடிப்படையாக கொண்டிருந்தது. அதை அவங்களால ஈஸியாக அக்செப்ட் பண்ண முடியலை. அதிலும் குறிப்பாய் ஏன் இங்கு மேய்ப்பர்களுக்கு முன்பாய் சென்று மனுஷர் மேல் பிரியம் என்று சொன்னார்கள் என்றால், அந்த ரோமன் அவர்களை ஆட்சி செய்த போது ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆனது எலைட் பீப்புள் அல்ல, இந்த மார்ஜினில் இருந்த இந்த ஷெப்பர்ட்ஸ் தான். இவர்கள் வனாந்திரத்தில் இருந்தார்கள். திருமறை கூட இந்த லூக்கா 2வது அதிகாரத்தை நீங்கள் பார்க்கும்போது அதனுடைய செட்டிங் எங்கே இருக்கும்னு சொன்னால் டெசர்ட்டில் இருக்கும், வனாந்திரத்தில் இருக்கும். ஏன்னு சொன்னால் மேய்ப்பர்கள் அந்த கிராமத்திற்குள்ளே வரக்கூடாது. எருசலேமுக்குள்ளே அவங்களுக்கு இடமே இல்லாமல் இருந்து, ஏன் அவங்க அசுத்தமுடையவர்கள் என்று யூதர்களே நம்பினார்கள். சொந்த ஜனமே அவங்கள ஒதுக்கி வெளியே தான் வச்சிருந்து. இமேஜின் பண்ணி பாருங்க, நகரத்திற்குள் இருக்கிற நபர்களுக்கே இந்த லைஃப் ஸ்டைலை அடாப்ட் பண்ண முடியலை. நாடோடி வாழ்வு வாழ்ந்தவர்கள், எங்கெல்லாம் மேய்ச்சல் கிடைக்குமோ அங்கு மந்தைகளை கொண்டு சேர்த்தவர்கள், எப்படி அவங்களால் இதை தாங்கிக் கொள்ள முடியும்? வார்த்தை மாம்சமானவர் அவர்கள் இருந்த இடத்திற்கு அவர்களை தேடி சென்றார். ஆண்டவர் இன்று நம்மை தேடி வருகிறார். ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள், அவங்க மேய்ப்பர்கள் என்று பட்ட ஸ்ட்ரகிளை மாத்திரம் சொல்லி இந்த சிந்தனையை நிறைவுக்கு கொண்டு வர நான் ஆசைப்படுகிறேன். ஏன் ஷெப்பர்ட்? பல நிலைகளில் இந்த ஆலயத்தில் அந்த இடத்திலிருந்து எங்களுடைய அன்பு போதகர்கள் பல அருளுரை ஆற்றுகிற போது, ஈவன் இன் கிறிஸ்மஸ் சீசன் அதிக செய்திகளை கேட்டவன் நான். அன்பு செயலர் சொல்லும்போது இங்கிருந்து உருவானேன் என்று சொன்னார்கள். உண்மை, இங்கிருந்து உரைக்கப்பட்ட வார்த்தையில் தான் நான் உருவானேன். எப்பொழுதெல்லாம் இந்த கிறிஸ்மஸ் சீசன் செய்தி கேட்கிறேனோ அப்போதெல்லாம் ஷெப்பர்ட்ஸை ரொம்ப அழுத்தமாக எங்களுடைய போதகர்கள் சொல்லியது உண்டு. நான் இறையில் கற்றுக்கொண்டிருந்த போது எனக்கு ஒரு ஆசை உண்டு, ஏன் ஷெப்பர்ட்ஸ் மட்டும், வேற யாரும் இல்லையா? அன்னைக்கு ஒரு ரொம்ப சேலஞ்சான ஒரு விஷயத்தை ஷெப்பர்ட்ஸ் செய்ய வேண்டியிருந்தது. என்னன்னு சொன்னால், ஒரு 100 ஆடு ஒரு மேய்ப்பனுடைய கரத்தில் கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால், அவன் அந்த 100 ஆடுகளையும் மந்தையாக மேய்த்து விட்டு எங்கெல்லாம் செழிப்பான இடம் உண்டோ அங்கெல்லாம் அவன் செல்லுவானா. இந்த மேய்ப்பன் மாத்திரம்தான் உயர் சிகரங்களுக்கும் செல்ல வேண்டும், ரொம்ப குளிர் பிரதேசமாக அதிகமான அந்த பாதல் அந்த பள்ளத்தாக்கிலும் அவன் செல்ல வேண்டும், சமவெளியும் அவன் செல்ல வேண்டும். எல்லாவற்றையும் அடாப்ட் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் இந்த மேய்ப்பனுக்கு இருந்தது. ஆனால் அந்த 100 ஆட்டில் ஒரு ஆடு காணாமல் போய்விட்டது என்று சொன்னால், மற்ற 99 ஆடுகளையும் அந்த மேய்ப்பன் பத்திரமாக ஒரு இடத்தில் வைத்துவிட்டு, ஒருவேளை இந்த காட்டு விலங்குகள் அந்த ஆட்டை பிடித்து சென்றது என்று சொன்னால் அதன் பின்பாக அவன் சென்று கொண்டே இருக்க வேண்டும். அது எத்தனை நாட்கள் அந்த ஒரு ஆடை கொண்டு செல்கிறதோ, எங்கெல்லாம் அது கொண்டு செல்கிறதோ அங்கெல்லாம் அவன் செல்ல வேண்டும். காரணம் என்ன தெரியுமா? கடைசியாக அந்த காட்டு விலங்கு அந்த ஆட்டை அல்லது அந்த மந்தையில் இருக்கிற ஒன்றை சாப்பிட்டு முடித்து ஒரே ஒரு பாகத்தை மாத்திரம் மிச்சம் வைத்துவிட்டு அந்த காட்டு விலங்குகள் செல்லும். அது எந்த விலங்காக இருந்தாலும் சரி, அந்த ஆட்டினுடைய அடி தாடையை, அந்த ஆட்டினுடைய ஹார்டான ஒரு எலும்பை இந்த தாடை தான், அந்த தாடையை அவன் எடுத்து கொண்டு வந்து அந்த மேய்ப்பன் தன்னுடைய எஜமானுடைய கரத்தில் கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த எஜமான் நம்புவான், இது உண்மையாகவே காட்டு மிருகம் அடித்து கொன்ற ஆடு. அந்த மேய்ப்பனுக்கும் ஃபேமிலி உண்டு, அந்த மேய்ப்பனுக்கும் பிள்ளைகள் உண்டு,
அந்த மேய்ப்பனுக்கும் எதிர்காலம் உண்டு. தன் உயிரை பணயம் வைத்து ஒரு ஆட்டிற்காக, எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னுடைய சர்வைவலுக்காக இவ்வளவு கஷ்டப்படுகிற மந்தை மேய்ப்பர்கள் அன்று சொந்த யூதர்களால் புறம்பே தள்ளப்பட்டார்கள். they are the real marginalized. கடைநிலையில் தவித்து கொண்டிருந்த மெய்ப்பர்கள், அந்த இடத்திலிருந்து தான் வார்த்தை உதயமாயிற்று. ஆண்டவருடைய திருப்பணி கூட அந்த வனாந்திரத்திலிருந்து தான் உதயமாயிற்று. இன்று நம்முடைய வாழ்வு ஒருவேளை வனாந்திரமாய் கடைநிலையில் இருக்கும் என்று சொன்னால் சோர்வு வேண்டாம். திருவருகை காலம் என்று சொல்வது நாம் ஆண்டவரை அல்ல, ஆண்டவர் நம்மை தேடி வரும் காலம். நீங்கள் இருக்கும் இடத்தில் ஆண்டவர் உங்களை சந்திப்பார், உங்களுக்கு வாழ்வளிப்பார். இங்கு இருக்கிற அன்பு கொயர் மெம்பர்ஸ், உங்களை அன்போடு நான் பாராட்டுகிறேன். அன்று நடந்த பெத்லஹேமின் நிகழ்வுகளை, ஃபர்ஸ்ட் பாலஸ்தீனுடைய ஸ்ட்ரகிள்ஸை இந்த இடத்தில் நீங்கள் மிக சிறப்பாக வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறீர்கள். இன்று அது நமக்கு ஆனந்த களிப்பாயிருந்தாலும் அன்று அது மக்களுடைய ஸ்ட்ரகிள்ஸுடைய வெளிப்பாடு என்று சொல்லுகிற சிந்தையோடு இந்த செய்தியை நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். இறைபாலன் இயேசு கிறிஸ்து நம்மையும் நம்முடைய வாழ்வையும் எதிர்கால திருச்சபையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Now let's follow the star and go to Bethlehem, where we can see the baby Jesus sleeping peacefully in the manger. The angels announced the birth of Jesus Christ, the Son of God, who came into this world to wash away our sins and wipe off our tears. Our next song, Come and See the Baby, is arranged as an a cappella, and the lyrics and the music of the song is done by Ruth Morris Gray. Our next song draws before us a picture of a calm and beautiful night in Bethlehem. The fragrance of the night flowers is spreading all over the place through a gentle breeze. So, can we follow the breeze to have a glimpse of the God? There we can see the wise men who are offering precious gifts before the newborn king. But what gifts do we have to offer him? It's time to think about it.
If we light a little lamp of peace and light the hearts of those around with it, then that can be the best gift that we can offer. The lyrics and music of our next song, Nisha Gandhi, was done by our choir director, Mr. L. Rosen Moses.
entered this world as a dependent babe, not showing his glory and powers on display outwardly. Yes, the marvelous plans of God for the entrance of his Son to the world was not by the cunning schemes of man, but by the infinite wisdom of God, who knows what the world exactly needs. A final number, How Should a King Come, is a Christmas majestic song which says about the birth of Jesus Christ. King come.
few minutes. Thank you is too small a word to express our sincere gratitude, but then there is no other word to express it. So a very big thank you from the bottom of my heart and from Lavenders for all the sincere efforts you took for inviting us and also for making all the arrangements and making this event a wonderful one. So once again, thank you. And we wish you all a very Merry Christmas. இருந்தபோது கர்த்தருடைய தூதன் பிரசன்னமாகி இயேசு பாலகன் பிறந்த நற்செய்தியை அறிவித்தான். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளை உயருங்கள் என்ற சங்கீதக்காரனின் வரிகளை உட்கொள்ளும் பிறந்தார் பிறந்தார் என்ற பாடலை பாட இருக்கிறோம்.
jingle bells are ringing to bless us all with love, peace, and prosperity. Christmas is a day which illuminates the world with the warmth of love, care, and true sacrifice. It teaches the value of forgiveness and affection, even for enemies. It is a day when we derive true pleasure by serving the needy, a day of true contentment, pure joy, and serenity. Now, we present before you the song Comfort and Joy, composed by Joseph M. Martin. Let's enjoy the song. Rest you merry, merry men, oh God. 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 Rest you merry, merry men, to save us all from Satan's fall. God, rest, stay merry men, oh tidings of comfort and joy, comfort and joy. Songs and joyful noises, this the day of Jubilee. Alleluia, glory in the highest. Alleluia, glory in the highest. Glory in the highest. Leap with the shepherds, dance for joy. Shout with the angels, greet the boy. Shine with the stars and share God's glory. Now to the Lord sing praises, all you within His place. And make true love and brotherhood each other now embrace. The holy tide of Christmas is heaven's gift of grace. Oh, tidings of comfort and joy, comfort and joy. Oh, tidings of comfort and joy. Merry, Merry Christmas, Merry Christmas, Christmas Day. Merry, Merry Christmas, Merry Christmas, Christmas Day. Sing out, you merry gentlemen, rejoice this Christmas Day. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஜாய் டு த வேர்ல்டு என்று தலையங்கம் கொடுக்கப்பட்டு சிறப்பாய் நடக்கின்ற இந்த கிறிஸ்மஸ் கான்சர்ட் நடைபெற கிருபை புரிந்த தேவாதி தேவனுக்கு முதற்கண் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கின்றேன். இந்த நாளிலும் இந்த கிறிஸ்மஸ் கான்சர்ட் ஸ்காட் நகர் திருச்சபையில் வைத்து நடைபெறுவதற்கு உரிய அனுமதிகளை வழங்கி எங்களை அன்போடு ஏற்றுக்கொண்ட சபையின் தலைமை போதகர் ரெவரண்ட் டேனியல் ஜோசேயா அவர்களுக்கும், சபையின் திருப்பணியாளர் திரு கிறிஸ்டோபர் யூஜின்தாஸ் அவர்களுக்கும், ஸ்காட் நகர் திருச்சபையின் செயலாளர் திரு ராபின்சன் அவர்களுக்கும், சபை கமிட்டி உறுப்பினர்கள் ஒவ்வொருவருக்கும் கன்னியாகுமரி குவாரிஸ்டேஸ் சார்பிலே மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்னும் ஸ்காட் நகர் திருச்சபையிலே பணியாற்றுகின்ற இதர பணியாளர்கள் ஒவ்வொருவருக்கும் கேசிஏ சார்பிலே மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்னும் இந்த கிறிஸ்மஸ் கான்சர்ட் மத்தியிலே நமக்கு ஒரு அழகான செய்தியை தந்த திரு ஜெனில் தாஸ் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த கிறிஸ்மஸ் கான்சர்ட்டிலே பாடுவதற்காக நெய்யாற்றங்கரை திரு லேவண்டேஸ் கொயர் டைரக்டர் திரு ரவுசன் மோசஸ் அவர்களை அணுகிய போது அவர்களும் இந்த கான்சர்ட்டுக்கு வருவதாக மகிழ்ச்சியோடு ஒப்புக்கொண்டார்கள்.
இன்றைய தினத்திலும் இங்கு வருகை தந்து மிகச்சிறப்பாக 8 பாடல்களை நமக்காக பாடியிருக்கின்றார்கள். லாவெண்டர் ஸ்கொயர் டைரக்டர் திரு ரவுசன் மோசஸ் அவர்களுக்கும் லாவெண்டர் ஸ்கொயர் மெம்பர்ஸ் ஒவ்வொருவருக்கும் கன்னியாகுமரி கோயரிஸ்டர்ஸ் அசோசியேஷன் சார்பிலே மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்னும் இந்த ஈவெண்ட் ஸ்பான்சராக இருக்கின்ற தம்பி விஜய் ஸ்தானிஸ்லாஸ் மற்றும் குடும்பத்தினருக்கு கேசிஐ சார்பிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த கான்சர்ட்டுக்காக டொனேஷன்ஸ் கொடுத்தவர்கள் உண்டு. டொனேஷன்ஸ் கொடுத்த நண்பர்கள் ஒவ்வொருவருக்கும் கன்னியாகுமரி கோயரிஸ்டர்ஸ் சார்பிலே மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் இந்த நிகழ்ச்சியை காண்பதற்காக ஸ்காட் நகர் திருச்சபையின் அங்கத்தினர்கள் வந்திருக்கின்றீர்கள். அருகாமையில் உள்ள திருச்சபையின் அங்கத்தினர்கள் வந்திருக்கின்றீர்கள். வெளியூரிலிருந்து வந்திருக்கின்றீர்கள். பாடகர்களின் பெற்றோர்களாக, குடும்ப அங்கத்தினர்களாக, நண்பர்களாக வந்திருக்கின்றீர்கள். வந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவருக்கும் கேசிஐ சார்பிலே மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்னும் நேர்த்தியான முறையிலே ஆடியோ சிஸ்டம் அமைத்து தந்த கீதம் ஆடியோஸ் உரிமையாளர் திரு ஜஸ்டின் அவர்களுக்கு கேசிஐ சார்பிலே மனமார்ந்த நன்றி. இன்னும் ஸ்டேஜ் ரைசர் அமைத்து தந்த ஸ்டார் டெக்கரேஷன்ஸ் குழுவினருக்கும் வீடியோ கவரேஜ் செய்கின்ற நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை கேசிஐ சார்பிலே தெரிவித்துக் கொள்கின்றோம். வருகின்ற கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு நம் அனைவருக்கும் ஆசீர்வாதமாக அமைய தேவன் தானே கிருபை புரிவாராக. நன்றி. Silent Night is about a calm and bright silent night and the wonder of a tender and mild newborn child. Words written in 1816 by Joseph Moore, a young priest in Austria. It is rightly said that Christmas is silent. You don't hear it, you feel it. We had a great evening and a variety of Christmas carols for all of you, which filled the ambience with true festive colors. Now, let us hear a different version of Silent Night composed by John Rutter, an English composer and choral conductor. Let's enjoy the song.
மிகச்சிறப்பான ஒரு இசை இரவை நாம் கண்டுகளிக்க ஆண்டவர் கிருபை செய்தார். குறிப்பாக இதற்கு பின்னணியிலே செயல்பட்ட അനവരെയും അൻപോട് പാരാട്ടുകിன்றோம். குறிப்பாக ലാവൻഡേഴ്സ് ടീം നിങ്ങളോടുള്ള നന്ദിയും സ്നേഹവും അറിയിക്കുകയാണ്. പ്രത്യേകിച്ച് നിങ്ങളുടെ ഗാനത്തെക്കുറിച്ച്, നിങ്ങളുടെ ഗാനങ്ങളെക്കുറിച്ച് ഒത്തിരി കേട്ടിട്ടുണ്ട്. പക്ഷേ ഇതാദ്യമായിട്ടാണ് നിങ്ങളുടെ ഗാനങ്ങൾ ശ്രവിക്കുവാനുള്ള അവസരം ഞങ്ങൾക്ക് ലഭിക്കുന്നത്. ഞങ്ങളെ കാത്നഗർ ചർച്ചിനോടുള്ള നന്ദിയും സ്നേഹവും നിങ്ങളെ അറിയിക്കുകയാണ്. அதேபோன்று நம்முடைய கன்னியாகுமரி கோரஸ்டர்ஸ் மிகச்சிறப்பாக உங்களுடைய பாடல்களை கேட்பதற்கான வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்தது. திருச்சபையின் சார்பிலே, சபை கமிட்டியின் சார்பிலே, அனைவருடைய சார்பிலும் அன்போடு வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இவ்வேளையிலே இதற்கான அனைத்து ஒழுங்குகளையும் செய்த சபை கமிட்டி மற்றும் சபையினுடைய அனைவருக்கும் நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஜபத்திற்காக ஒரு நிமிடம் நாம் அனைவரும் எழுந்திருப்போம். ஜெபித்து அருமையான கொயர் விஷ்-பாட ஆசீர்வாதத்தோடு நாம் இந்த நிகழ்வை நிறைவு செய்வோம். அனைவரும் எழுந்திருப்போமா? கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். கிருபையும் இரக்கமும் மிக்க எங்கள் நல்ல ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்த நன்மைகளுக்காக உமக்கு நன்றி அப்பா. குறிப்பாக இன்றைய தினம் அருமையான லாவெண்டர்ஸ் அவர்களுடைய சார்பிலே, எங்களுடைய கன்னியாகுமரி கோரஸ்டர்ஸ் அசோசியேஷன் சார்பிலே அருமையான பாடல்களை நாங்கள் கேட்க ஆண்டவர் எங்களுக்கு கிருபை செய்தீரே. அதோடு கூட அன்பு சகோதரர் ஜெனிதாஸ் மூலமாக மிகச்சிறப்பான தேவ வார்த்தைகளை எங்களுக்கு தந்தீரே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். தேவரீர் இன்றைய தினமும் நாங்கள் கேட்ட வார்த்தைகளின்படி உம்மோடு கூட காணப்படுகின்ற உறவிலே நாங்கள் காணப்பட, இந்த உலகிலே சமாதானத்தை நாங்கள் கண்டுகொள்ள, எதிர்பார்ப்போடு இந்த உலகத்திலே வாழ நீர் எங்களுக்கு கிருபை தார். வருகின்ற கிறிஸ்துமஸ் காலங்கள் ஒவ்வொன்றும் எங்கள் வாழ்க்கையிலே மகிழ்ச்சியாக அமைய கிருபை செய்யும் அப்பா. உம்முடைய கிருபை எங்களை தாங்கும்படியாக உம்மை நோக்கி பார்க்கின்றோம். இவ்வேளையிலும் சமாதானத்தோடு நாங்கள் இல்லங்களுக்கு பிரிந்து செல்லவும், தொடர்ந்து உற்சாகத்தோடு உம்முடைய வருகைக்காக நாங்கள் காத்திருக்கவும் ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தாரும். துதி, கனம், மகிமை அனைத்தும் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்து மூலமே கேட்கிறோம் எங்கள் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமென். விசுவாசத்தோடு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நமது ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் ஆண்டவர் தருகின்ற அனைத்து ஆசீர்வாதங்களோடு இன்றும் என்றும் சதா காலமும் தங்கியிருப்பதாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடே சென்று வாருங்கள். ஆமென். அனைவருக்கும் நன்றி. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.